ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேர் நமக்குள் இருக்கும் பொக்கிஷம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய சந்தை இருக்குது. அங்கே பல பேர் எப்பயுமே இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அங்கே ஒருத்தன் எப்பயுமே பிச்சை எடுத்துகிட்ருப்பான். ரொம்ப காலமாகவே அவன் ஒரே இடத்துல நின்று தான் பிச்சை எடுத்துகிட்ருக்கான். ஆனாலும் அவன் வாயை திறந்து யாருக்கிட்டேயுமே பிச்சை போடுங்க யாரையுமே கேட்க மாட்டான். தினமும் காலையில் வருவான், அதே இடத்துலே நிற்பான். வலது கையை மட்டும் முன்னாடி நீட்டி ஏந்தி நிற்பான். வாயை திறந்து எதுவும் யாருக்கிட்டேயுமே பேசவும் மாட்டான். அந்த வழியாக வரவங்க போகிறவங்களாம் அவன் கையில் ஏதாவது காசு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே இடத்துல நின்று தான் அவன் 50 வருஷமாக பிச்சை எடுத்துகிட்ருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவன் செத்து போயிடுறான். செத்து போய் அதே இடத்துல விழுந்துட்டான். ஊர் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ பாவம், இப்படி அனாதையாக விழுந்து செத்து போயிட்டானேன்னு பரிதாபப்படுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு அவன் பேரில் ரொம்ப அனுதாபம். இவன் பிச்சை எடுத்துகிட்டே இருந்தாலும் கூட இவன் ஒரு வித்தியாசமான ஆள். யாரையுமே தொந்தரவு பண்ணவும் மாட்டான். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த பிச்சைக்காரனுக்கு இதே இடத்துல ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு. உடனே நிதி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் முன் வந்து நிதி கொடுக்குறாங்க. நிறையா பணம் சேர்ந்துருச்சு. அந்த ஆள் நின்றுட்டு இருந்த இடத்துல அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 அடி ஆழம் தோண்டி இருப்பாங்க. திடீர்னு அங்கே ஒரு வித்தியாசமான சத்தம், டங் 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 அப்படின்னு. அவசரமாக தோண்டி பார்த்தாங்க. ஒரு செப்பு குடம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. ஏராளமான தங்க நாணயமும் வெள்ளி காசும் இருக்குது. அதை பார்த்ததும் கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஒருத்தர் சொன்னால், பார்த்தீங்களா, இந்த பிச்சைக்காரன் தன்னோட காலுக்கு அடியில் புதையல் இருக்கிறது கூட தெரியாமல் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் பிச்சை எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ செத்தும் கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியாக ஒரு துறவி வந்தா. கூட்டத்தை பார்த்ததுமே சொன்னார், ஆமாம், ஒவ்வொரு மனுஷனுமே இப்படித்தான் பண்ணிகிட்ருக்காங்க. தன்னோட மனசில் குவிஞ்சிருக்கிற திறமையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் தெய்வத்தையும் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் வெளியே எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே போயிட்டார். கூட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம்தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே உள்ள திறமையும் மகிழ்ச்சியுமே நம்ம வெளியே தேடாமல் நமக்குள்ளேயே பார்த்தோம்னா நமக்கும் நிறையா விஷயம் கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம். இதுதான் இந்த கதையோடைய விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.